நண்பர்கள் நாம், ஆவியின் உயிருள்ள இல்லங்கள் நாம், அயனில் இணைந்திடும் சொந்தங்கள் நாம். தூவிடும் பனிச்சாரல் மலர்களை துயிலெழுப்ப, தூரத்து தொடுவானம் வண்ணங்கள் வழி இறைக்க, பனிச்சாரல் மலர்களை துயிலெழுப்ப, தூரத்து தொடுவானம் நீவிடும் அன்பாடை மேலவன் எழுந்திட, ஓரத்திலே வாழும் இதயங்கள் மலர்ந்திட. வருவோம் மகிழ்வோம் நீலி குலமே, எழுவோம் இணைவோம் ஒரு குலமே. வருவோம் மகிழ்வோம் நீலி குலமே, எழுவோம் இணைவோம் ஒரு குலமே. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருள், கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்னையின் அன்பு பக்தர்களே, இத்திருப்பலியானது ஆலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்களின் கருத்துகளுக்காகவும், ஜெயா பிளஸ் தொலைக்காட்சி, திருத்தல இணையதளம் மற்றும் அனைத்து சமூக ஊடகங்களின் வழியாக பங்கெடுக்கும் பக்தர்களின் கருத்துகளுக்காகவும், இன்றைய நாளின் ஒளிபரப்பிற்கு உதவி செய்த நன்கொடையாளர்களின் குடும்ப கருத்துகளுக்காகவும், நேற்று திருப்பலி எழுதி வைத்தவர்களின் கருத்துகளுக்காகவும் ஒப்பு கொடுக்கப்படுகிறது. மேலும் இந்த ஒளிபரப்பை காணுகின்ற அன்னையின் அனைத்து பக்தர்களையும் இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்கவும் இத்திருப்பலியில் மன்றாடுவோம். Dear devotees, this Mass is offered for all the faithful gathered here and those who are participating through Jaya Plus Shrine Web TV as well as other social media, and in a special way for all the sponsors of this live telecast Mass and those who wrote their Mass intentions yesterday, and all the devotees of Our Lady of Health Velankanni who are watching the same. அன்பு பக்தர்களே, நம்மிடையே வாழ்ந்து மரித்த அருள் தந்தை அருள் இருதயம் அடிகளார் அவர்கள் ஆன்ம இளைப்பாற்றிற்காக ஜெபிக்க இன்று அழைக்கப்படுகிறோம். நம்முடைய பேராலயத்தில் திருத்தல அதிபராகவும் பங்கு தந்தையாகவும் 1997 ஆண்டு ஜூன் திங்கள் 6ஆம் நாள் பொறுப்பேற்றார் தந்தை அவர்கள். அவர் பொறுப்பேற்றதிலிருந்து நம்முடைய பேராலயம் பல வளர்ச்சிகளை கண்டது. ஆராதனை, ஒப்புரவு சிற்றாலயம் கட்டப்பட்டன, நடுத்திட்டு ஆலயம் கட்டப்பட்டது, புனித வளனார் தங்கும் விடுதி எழுப்பப்பட்டது, கிறிஸ்து ராஜா காது கேளாதோர் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கான சிறப்பு பள்ளி என்று தந்தை அவர்கள் இங்கு இருந்தபோது பல மாற்றங்களை கொண்டு வந்துள்ளார். அவர்களுக்காகவும் இத்திருப்பலியிலே ஜெபிப்போம். தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம்
எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை தம் நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமா. ஆண்டவரே, உம்மையே நம்பி உம்முடைய அன்பில் நிலைத்திருப்பவர்களை நீர் என்றும் கைவிடுவதில்லை. இவ்வாறு நாங்கள் உமது திருப்பெயரை எக்காலத்திலும் போற்றவும் உம்மை அன்பு செய்யவும் எங்களுக்கு அருள்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம் அரசர்கள் 2ஆம் நூலிலிருந்து வாசகம். யோயாக்கின் அரசனான போது அவனுக்கு வயது 18. எருசலேமில் 3 மாதமே அவன் அரசாண்டான். எருசலேமை சார்ந்த எல்நத்தானின் மகள் நெகுஸ்தா என்பவளே அவனுடைய தாய். யோயாக்கின் தன் தந்தை செய்த அனைத்தின்படியே ஆண்டவரின் பார்வையில் தீயதனப்பட்டதை செய்தான். அக்காலத்தில் பாபிலோனிய மன்னன் நெபுகத்நேசரின் படைவீரர் எருசலேமின் மீது படையெடுத்து வந்து நகரை முற்றுகையிட்டனர். அப்பொழுது பாபிலோனிய மன்னன் நெபுகத்நேசரும் வந்து நகரை முற்றுகையிட்டிருந்த வீரர்களோடு சேர்ந்து கொண்டான். எனவே யூதாவின் அரசன் யோயாக்கினும் அவன் தாயும் அவன் அலுவலர்களும் தலைவர்களும் அதிகாரிகளும் பாபிலோன் மன்னனிடம் சரணடைந்தனர். அவனை பாபிலோன் மன்னன் தான் ஆட்சி ஏற்ற 8ஆம் ஆண்டில் சிறைப்படுத்தினான். பின்பு அவன் ஆண்டவரின் இல்லத்திலும் அரண்மனையிலும் இருந்த செல்வங்களை எல்லாம் எடுத்து சென்றான். ஆண்டவர் உரைத்த வாக்கின்படி ஆண்டவரின் இல்லத்தில் இஸ்ரேலின் அரசர் சாலமோன் செய்து வைத்திருந்த எல்லா பொன்கலன்களையும் துண்டு துண்டாக்கினான். மேலும் அவன் எருசலேம் முழுவதையும் தலைவர்கள் அனைவரையும் ஆற்றல் வாய்ந்த 10,000 படை வீரர்களையும் சிற்ப கலைஞர்களையும் கொல்லர்களையும் நாடு கடத்தினான். நாட்டில் ஏழை மக்களை தவிர எவரையும் விட்டு வைக்கவில்லை. மேலும் அவன் யோயாக்கினையும் அரசனின் தாயையும் மனைவியரையும் அவனுடைய அதிகாரிகளையும் நாட்டின் தலைவர்களையும் எருசலேமிலிருந்து பாபிலோனுக்கு நாடு கடத்தினான். மேலும் வலிமை வாய்ந்த 7,000 பேர்களை கொண்ட முழு படையையும் போர்த்திறனும் உடலாற்றலும் கொண்ட 1000 தச்சர்களையும் கொத்தர்களையும் அவன் சிறைப்படுத்தி பாபிலோனுக்கு கொண்டு சென்றான். யோயாக்கினுக்கு பதிலாக அவனுடைய சிறிய தந்தை மத்தனியாவை அரசனாக்கி அவனது பெயரை சிதேக்கியா என்று மாற்றினான். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 79 பதிலுரை. உமது பெயரின் மாட்சியை முன்னிட்டு
எங்களை விடுவியும் ஆண்டவரே. உமது பெயரின் மாட்சியை முன்னிட்டு எங்களை விடுவியும் ஆண்டவரே. உமது பெயரின் மாட்சியை முன்னிட்டு எங்களை விடுவியும் ஆண்டவரே. உமது பெயரின் மாட்சியை முன்னிட்டு எங்களை விடுவியும் ஆண்டவரே. உமது பெயரின் மாட்சியை முன்னிட்டு எங்களை விடுவியும் ஆண்டவரே. எங்களை விடுவியும் ஆண்டவரே. கடவுளே, வேற்று நாட்டின உமது உரிமை சொத்துனில் புகுந்துள்ளன. உமது திருக்கோவிலை தீட்டுப்படுத்தியுள்ளன. எருசலேமை பாழடைய செய்தன. உமது பெயரின் மாட்சியை முன்னிட்டு எங்களை விடுவியும் ஆண்டவரே. உமது பெயரின் மாட்சியை முன்னிட்டு எங்களை விடுவியும் ஆண்டவரே. எங்களை விடுவியும் ஆண்டவரே. ஊழியரின் சடலங்களை வானத்து பறவைகளுக்கு உணவாகவும் பற்றிமிகு அடியாரின் உடல்களை காட்டு விலங்குகளுக்கு உணவாகவும் அவர்கள் அளித்துள்ளார்கள். உமது பெயரின் மாட்சியை முன்னிட்டு எங்களை விடுவியும் ஆண்டவரே. உமது பெயரின் மாட்சியை முன்னிட்டு எங்களை விடுவியும் ஆண்டவரே. எங்களை விடுவியும் ஆண்டவரே. Alleluia, 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 alleluia. என் மீது அன்பு கொண்டுள்ளவர் நான் சொல்வதை கடைபிடிப்பார். என் தந்தையும் அவர் மீது அன்பு கொள்வார். நாங்கள் அவரிடம் வந்து அவருடன் குடிகொள்வோம் என்கிறார் ஆண்டவர். Alleluia, alleluia, alleluia. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, என்னை நோக்கி ஆண்டவரே ஆண்டவரே எனச் சொல்பவரெல்லாம் விண்ணரசுக்குள் செல்வதில்லை. மாறாக விண்ணுலகில் உள்ள என் தந்தையின் திருவுளத்தின்படி செயல்படுபவரே செல்வர். அந்நாளில் பலர் என்னை நோக்கி ஆண்டவரே ஆண்டவரே, உம் பெயரால் நாங்கள் இறைவாக்கு உரைக்கவில்லையா? உம் பெயரால் பேய்களை ஓட்டவில்லையா? உம் பெயரால் வல்ல செயல்கள் பல செய்யவில்லையா என்பர். அதற்கு நான் அவர்களிடம், உங்களை எனக்கு தெரியவே தெரியாது.
நெறிகேடாக செயல்படுவோரே, என்னை விட்டு அகன்று போங்கள் என வெளிப்படையாக அறிவிப்பேன். ஆகவே நான் சொல்லும் இவ்வார்த்தைகளை கேட்டு இவற்றின்படி செயல்படுகிற எவரும் பாறை மீது தம் வீட்டை கட்டிய அறிவாளிக்கு ஒப்பாவார். மழை பெய்தது, ஆறு பெருக்கெடுத்து ஓடியது, பெருங்காற்று வீசியது, அவை அவ்வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை. ஏனெனில் பாறையின் மீது அதன் அடித்தளம் இடப்பட்டிருந்தது. நான் சொல்லும் வார்த்தைகளை கேட்டு இவற்றின்படி செயல்படாத எவரும் மணல் மீது தம் வீட்டை கட்டிய அறிவிலிக்கு ஒப்பாவார். மழை பெய்தது, ஆறு பெருக்கெடுத்து ஓடியது, பெருங்காற்று வீசியது, அவை அவ்வீட்டை தாக்க அது விழுந்தது. இவ்வாறு பேரழிவு நேர்ந்தது. இயேசு இவ்வாறு உரையாற்றி முடித்தபோது அவரது போதனையை கேட்ட மக்கள் கூட்டத்தினர் வியப்பில் ஆழ்ந்தனர். ஏனெனில் அவர்கள் தம் மறைநூல் அறிஞரை போலன்றி அதிகாரத்தோடு அவர்களுக்கு அவர் கற்பித்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, வாழ்வில் அனைத்திலுமே அகம் புறம் என்று இரண்டு பக்கங்கள் இருக்கின்றன என்பதே தமிழர்களின் ஒரு வாழ்க்கை அறநெறி போதனையாக எப்போதுமே இருந்திருக்கிறது. நாம் கொண்டிருக்கிற கடைபிடிக்கிற கிறிஸ்தவ நெறிக்கும் அது பொருந்தும் என கருதுகிறேன். நான் கிறிஸ்தவ பெயரை கொண்டிருக்கிறேன் அல்லது சுரூபத்தையோ திரு சிலுவையையோ கழுத்தில் அணிந்திருக்கிறேன், ஆலயத்திற்கு போகிறேன், வழிபாடுகளில் பங்கெடுக்கிறேன், அருள் அடையாளங்களை முறையாக பெறுகிறேன். இவையெல்லாம் கிறிஸ்தவ அடையாளங்கள் என்றாலும் அவையெல்லாம் புற அடையாளங்களே. புற அடையாளங்கள் தேவையில்லை என்பதல்ல. இந்த புற அடையாளங்களோடு மிக அவசியமாக இருக்க வேண்டியது அக அடையாளங்கள். அந்த அக அடையாளங்கள் என்னவென்றே இந்த நற்செய்தி நமக்கு உணர்த்தியதாக நான் பார்க்கிறேன். கடவுள் மீதான ஆழமான உறுதியான நம்பிக்கை, பாறையின் மீது கட்டப்பட்ட வீட்டுக்கு ஒப்பான எந்த சூழ்நிலையிலும் எப்போதும் மாறி போகாத உறுதியான நிலையான இறை நம்பிக்கை. இரண்டாவது அக அடையாளம், அந்த கடவுளை அன்பு செய்வது என்பது கிறிஸ்துவில் கடவுள் நமக்கு காட்டிய அந்த புதிய பாதையில் புதிய மனிதர்களாய் ஒரு புதிய சமூகமாய் வாழ்வது என்பது. ஆகவே தான் நான் அடிக்கடி சொல்வதுண்டு, கிறிஸ்தவம் என்பது மதம் சமயம் என்பதை தாண்டி அது ஒரு புதிய பாதை, அது ஒரு அறநெறி பாதை, அது ஒரு புதிய நெறி என்றே சொல்லப்பட வேண்டும். ஆக கடவுளையும் அடுத்திருக்கிற மனிதரையும் ஒரு சேர ஒரே விதமாக அன்பு செய்து வாழுகிற ஒரு புதிய நெறி. இந்த புதிய நெறிக்கு அழைக்கப்பட்ட ஒரு புதிய மானுடத்தின் பெயரே கிறிஸ்தவம். அந்தியோக்கியா என்கிற நகரில்தான் முதலாக நம்பிக்கையாளர்கள் கிறிஸ்தவர்கள் என்று பெயர் பெற்றார்கள் என்று திருத்தூதர் பணிகள் நூலில் வாசிக்கிறோம். ஆக அவர்களது வாழ்வை பார்க்கிறவர்கள் இது என்ன புதிய போதனையாக இருக்கிறது, புதிய பாதையாக இருக்கிறது. இந்த புதிய பாதை கிறிஸ்தவ பாதை, இந்த புதிய பாதை கிறிஸ்தவ நெறி என்பதாக உணர்ந்து அறிந்து அவர்களை கிறிஸ்தவர்கள் என்று அழைக்க தொடங்கினார்கள் என்று வாசிக்கிறோம். பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆக கிறிஸ்தவ வாழ்வு என்பது என்ன என்று நாம் உணர்கிற போது, கிறிஸ்துவில் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் தம்மை வெளிப்படுத்திய அந்த கடவுளை நம்புகிறவர்களாக இருக்கிறோம். நமக்கு அறிவிக்கப்பட்ட கடவுளுடைய வார்த்தை நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே. கடவுள் நமக்கு அறிவித்த வார்த்தை வெறும் நூலில் எழுதப்பட்ட வார்த்தைகள் அல்ல, மாறாக நம் இதயத்தில் எழுதப்பட்ட வார்த்தைகள். எரேமியா அப்படித்தான் சொல்லுவார், எனது வார்த்தைகளை எனது கட்டளைகளை நான் எனது மக்களின் இதயங்களில் எழுதி வைப்பேன் என்று. ஆக நமது இதயத்தில் எழுதி வைக்கப்பட்ட கடவுளுடைய வார்த்தை நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே. யோவான் நற்செய்தி 1 அதிகாரம் 14வது இறை வார்த்தையில் வாசிக்கிறோம்,
வாக்கு மனிதரானார், நம்மிடையே குடிகொண்டார் என்று. ஆகவே தான் வார்த்தையான இறைவன் நம் ஆண்டவர் இயேசு என்று சொல்லுகிறோம். கடவுளின் வார்த்தையே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்று நாம் உணர வேண்டும். அதைத்தான் எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகம் 1 அதிகாரம் 1 வாக்கியங்களில் வாசிக்கிறோம். தொடக்க முதல் பல விதங்களில் பல இறைவாக்கினர் வழியாக நம் முன்னோரோடு பேசிய கடவுள் நாம் வாழுகிற இவ்விறுதி நாள்களில் தன் மகன் வழியாகவே பேசி இருக்கிறார். கிறிஸ்து வழியாகவே தந்தையாம் கடவுள் நம்மோடு பேசினார். தந்தையாம் கடவுளின் வார்த்தை நம் ஆண்டவர் இயேசு என்பதை உணர்ந்திருக்கிறோம். இந்த வார்த்தை ஆற்றல் மிகுந்தது, இந்த வார்த்தை வல்லமை மிகுந்தது, உயிர் உள்ளது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம், அனுபவித்து வந்திருக்கிறோம். பிரியமானவர், இந்த வார்த்தையே நமது வாழ்வாக்கி கொள்வதற்கான அழைப்பு இந்த இறை வார்த்தை வழியாக நமக்கு தரப்படுகிற திருப்பாடல் 119 105வது இறை வார்த்தையில் படி வாசிக்கிறோம். என் காலடிக்கு மது வாக்கே விளக்கு, என் பாதைக்கு ஒளியும் அதுவே. நாம் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியும் அந்த கடவுளது வார்த்தை என்னும் அந்த ஒளியில் அமைந்திருக்கிறது. நமது வாழ்க்கை என்னும் அந்த நெடும் பாதையை ஒளிர்விக்கும் அந்த ஒளி சுடரும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை என்று உணர்ந்து அவர் காட்டக்கூடிய பாதையில் வாழ்வதற்கான அழைப்பு நமக்கு தரப்படுகிறது. பிரியமானவர்கள், இந்த இறை வார்த்தை நமக்கு கடவுள் துணை இருக்கிறார், நம்மை அரவணைத்து காக்கிறார், கண்ணும் கருத்துமாக நம்மை எந்நாளும் கண் விழித்து காத்து வருகிறார் என்று சொல்வதற்கு மட்டுமல்ல, நிச்சயமாக அந்த கடவுளது பேரன்பை, கடவுள் நமக்காக எப்போதும் இருக்கிறார் என்பதை, அந்த கடவுள் நம்மோடே இருக்கிறார் என்பதை உணர்த்தும் இறைவார்த்தை என்றாலும் கூட இந்த இறைவார்த்தையே நமது வாழ்வுக்கான அந்த புதிய பாதை, புதிய நெறி, நாம் போக வேண்டிய பாதையை நமக்கு கற்பிப்பதும், நாம் தவறு செய்கிற போது, பாதை மாறுகிற போது நம்மை கண்டித்து திருத்துவதும் இந்த இறைவார்த்தை என்பதை நாம் உணர வேண்டும். தீமோத்தேயுவுக்கு எழுதிய தன் 2ஆம் திருமுகம் 3ஆம் அதிகாரம் 16வது இறைவார்த்தையில் பவுலடியார் அப்படித்தான் சொல்லுகிறார். இந்த மறைநூலில் இருக்கிற அத்துணையும் கடவுளின் தூண்டுதல் பெற்றிருக்கிறது. இது கற்பிப்பதற்கும், கண்டிப்பதற்கும், சீராக்குவதற்கும், நேர்மையாக வாழ பயிற்றுவிப்பதற்கும் பயனுள்ளது என்று சொல்லுவார். கடவுளுடைய வார்த்தை நமக்கு கற்பிக்கிறது, கடவுளுடைய நெறி என்ன என்பதை நமக்கு கற்பிக்கிறது, அது நம்மை கண்டிக்கிறது. அந்த நெறியின்படி வாழாத போது, நெறி பிறழ்ந்து போகிற போது அதை நம்மை கண்டிக்கிறது, நம்மை சீராக்குகிறது. எது சரியானது, எது முறையானது, எது நேரிய பாதை என்பதை நமக்கு உணர்த்தி நமது வாழ்வை சீராக்குகிறது. எப்போதும் எல்லா நிலைகளிலும் நேர்மையாக வாழ அது நம்மை பயிற்றுவிக்கிறது என்று சொல்வார். கடவுள் கிறிஸ்துவின் வழியாக காட்டக்கூடிய அந்த புதிய பாதை என்பது அது நேரிய பாதை, அது நேர்மையான பாதை, அது கடவுள் தாமே நமக்கு காட்டக்கூடிய பாதை என்பதை நாம் உணர வேண்டும். அப்படியெல்லாம் அந்த கிறிஸ்து வழியாக நடப்பது என்பது எளிதானதா? நல்ல கிறிஸ்தவர்களாக இருப்பது எளிய காரியமா? ஏன் அடிப்படையில் நல்ல மனிதர்களாக இருப்பது இந்த உலகத்தில் அவ்வளவு எளிதான காரியமா என்றால் அத்துணை எளிதல்ல என்றே உணர தோன்றுகிறது. ஆனாலும் கூட கிறிஸ்துவை சார்ந்தவர்கள் அந்த கிறிஸ்து வழியாக கடவுள் காட்டிய அந்த நெறியில் மட்டுமே வாழ அழைக்கப்படுகிறார்கள். அந்த கிறிஸ்துவின் பெயரில் நாம் நம்பிக்கை கொண்டிருக்கிறோம் என்பதோ, அவரை ஆண்டவரே ஆண்டவரே என்று கூவி அழைக்கிறோம் என்பதோ, அந்த கடவுளின் பெயரால் பேய்களை ஓட்டக்கூடிய அளவுக்கு, வல்ல செயல்கள் பல செய்யக்கூடிய அளவுக்கு நமக்கு கடவுள் தரும் ஆற்றல் இருக்கிறது என்பதோ அல்ல. மாறாக நாம் எத்தகையவர்களாக இருக்கிறோம், நமது வாழ்க்கை முறை, அந்த வாழ்க்கை நெறி எத்தகையதாக இருக்கிறது என்பதே நமக்கு முன்னால் இருக்கக்கூடிய கேள்வி. மத்தேயு நற்செய்தி 7ஆம் அதிகாரம் 13-14 இறை வார்த்தைகளில் சொல்வார். இயேசுவே உணர்ந்திருந்தார், இந்த உலகத்தில் கடவுளுடைய பிள்ளைகளாக வாழ்வது என்பது, தான் காட்டிய கிறிஸ்தவ நெறியில் வாழ்வது என்பது அத்துணை எளிதானது அல்ல. அது கடினமானது, சவால்கள் மிகுந்தது, சங்கடங்கள் மிகுந்தது. ஆனாலும் அதுதான் நேரிய பாதை என்று உணர்ந்திருந்த இயேசு வார்த்தைகளில் சொல்லுவார், இடுக்கமான வாயிலின் வழியே நுழையுங்கள், ஏனெனில் அழிவுக்கு செய்யும் வாயில் அகன்றது, வழியும் விரிவானது, அதன் வழியே செல்வோர் பலர். வாழ்வுக்கு செல்லும் வாயில் மிகவும் இடுக்கமானது, வழியும் மிக குறுகலானது, இதை கண்டுபிடிப்போர் சிலரே என்று சொல்லுவார். கிறிஸ்து வழியாக கடவுள் காட்டிய இந்த வாழ்வு தரக்கூடிய அந்த வாழ்வின் பாதை என்பது
அந்த புதிய நெறி என்பது அது இடுக்கமான பாதை, மிக குறுகலான பாதை. ஒரு சிலரே அதை கண்டுபிடிக்கிறார்கள், மிக சிலரே அந்த பாதையில் நடக்கிறார்கள். அந்த மிக சிலரில் வாழ்வதற்கான அழைப்பு உங்களுக்கும் எனக்கும் இந்த நாளில் தரப்படுகிறது. ஆக ஊரெல்லாம் அந்த பாதையில் போகிறது என்பதல்ல, இது கிறிஸ்தவ நெறி. நான் நடக்கிறேன். பல நேரங்களில் நீங்களே பார்த்திருப்பீர்கள், நீங்கள் போகிற அந்த நேரிய பாதை ஒற்றையடி பாதையாக கூட இருக்கும். நீங்கள் மட்டுமே அந்த பாதையில் பயணிப்பதாக இருக்கட்டும். அது நேரிய பாதை எனில் ஒற்றையடி பாதையாகவே இருந்துவிட்டு போகட்டும். அந்த ஒற்றையடி பாதையில் கிறிஸ்துவை உள்ளத்தில் சுமந்தவர்களாய், கிறிஸ்துவின் வாழ்வை உமதாக்கி கொண்டவர்களாய், கிறிஸ்துவின் வார்த்தையின்படி உங்கள் வாழ்வை அமைத்து கொள்ளவர்களாக இருக்கிற போது அந்த வாழ்வே கடவுளுக்கு ஏற்புடைய வாழ்வாக அமையும் என்பதை உள்ளத்தில் ஆழமாய் பதிப்போம். ஆமென். தருவதன் அருமை தரணிக்கு உணர்த்தும் பொன்னான தருணம் அன்றோ. தருவதன் அருமை தரணிக்கு உணர்த்தும் பொன்னான தருணமன்றோ. தன்னை பலியாய் உலகிற்கு தந்திடும் பின்னவர் பழியன்றோ. பின்னவர் பலியன்றோ. கொடுத்து கொடுத்து உலகம் முழுதும் கோயிலை மாற்றிடுவோம். காயத்தழும்பால் நேயம் சொன்ன நல்வுள்ளம் கேட்டிடுவோம். தருவதன் அருமை தரணிக்கு உணர்த்தும் பொன்னான தருணமன்றோ. தருவதன் அருமை தரணிக்கு உணர்த்தும் பொன்னான தருணமன்றோ. தன்னை பழியாய் உலகிற்கு தந்திடும் பின்னவர் பழியன்றோ. பின்னவர் பலியன்றோ. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, எங்களுடையதும் உங்களுடையதுமான இப்பழி நம் தந்தையாக இறைவனுக்கு ஏற்புடையதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பழியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, எங்களை உமோடு புறவாக்கும் இப்புகழ்ச்சி பழியை ஏற்றருளும். அதனால் நாங்கள் தூயோராக்கப்பட்டு உம்மை மகிழ்விக்கும் எங்கள் மனங்களின் காணிக்கைகளை உமக்கு என்றும் அளித்திட அருள் தாரும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே.
தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் எங்கள் புகழுரை உமக்கு தேவை என்று, ஆயினும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும் உமது அருள் கொடையாலேயே. நாங்கள் உம்மை புகழ்ந்துரைப்பது உமது மாட்சியை மிகுதிப்படுத்தாதெனினும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நாங்கள் மீட்படைய பயன்படுகின்றது. ஆகவே வானதூதர் புனிதரின் பெருந்திரளோடு ஒன்று சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேத்தி மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். ஆண்டவர் விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர். உம்முடைய படைப்புகள் எல்லாமை புகழ்வது தகுமே. ஏனெனிலும் திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தூய ஆவியாரின் செயலாற்றலால் அனைத்தையும் உய்வித்து தூய்மைப்படுத்துகின்றீர். கதிரவன் தோன்றி மறையும் வரை உமது திருப்பெயருக்கு தூய காணிக்கையை ஒப்புக் கொடுக்குமாறு உமக்கென மக்களை இடையேறாது ஒன்று சேர்த்து வருகின்றீர். எனவே ஆண்டவரே, உமக்கு அர்ப்பணிக்க நாங்கள் கொண்டு வந்துள்ள இக்காணிக்கைகளை அதே ஆவியால் தூய்மைப்படுத்தமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக இவை மாறுவனவாக அவர் பணித்தவாறே இம்மறை நிகழ்வுகளை கொண்டாடுகின்றோம். ஏனெனில் அவர் காட்டி கொடுக்கப்பட்ட இரவில் அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியவின் கிண்ணத்தையும் எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மாறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிந்தேடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, திருமகனின் மீட்பளிக்கும் பாடுகளையும் வியப்புக்குரிய உயிர்ப்பையும் விண்ணேற்றத்தையும் நாங்கள் நினைவு கூறுகின்றோம். இவர் மீண்டும் வருவாரனை எதிர்பார்த்திருக்கும் நாங்கள் இப்புனிதமான உயிருள்ள பலியை நன்றி செலுத்தி ஒப்பு கொடுக்கின்றோம். மது திரு அவையின் காணிக்கையை கண்ணோக்கியருளமை மன்றாடுகின்றோம். இப்பலியினால் நீர் உளம் கனிய திருவுளமானீர். இவ்வாறு உம்முடைய திருமகனின் திரு உடல் திரு இரத்தத்தால் ஊட்டம் பெறும் நாங்கள் அவருடைய
தூய் ஆவியால் நிரப்ப பெற்ற கிறிஸ்துவுக்குள் ஒரே உடலும் ஒரே உள்ளமும் உடையவராக விளங்கச் செய்வீராக. இவரே எங்களை உமக்கு என்றும் காணிக்கையாக்குவாராக. இவ்வாறு உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களோடு முதலாக புனிதமிக்க கன்னியும் கடவுளின் தாயுமான மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், மாட்சிமிகு மறைசாற்றியர், மற்ற புனிதர்கள் அனைவரோடும் நாங்கள் உரிமை பெற்றுக்கு தகுதியுடையோர் ஆவோமாக. இவர்களின் வேண்டுதலால் நாங்கள் என்றும் உமது உதவியை பெறுவோம் என உறுதியாக இருக்கின்றோம். ஆண்டவரே, எங்களை உம்மோடு ஒப்புரவாக்கும் இப்பலி உலகுக்கெல்லாம் அமைதியும் மீட்பும் தர வேண்டும் என மன்றாடுகிறோம். இவ்வுலகில் பயணம் செய்யும் உமது திரு அவையை சிறப்பாக அடியாராகிய எங்கள் திருத்தந்தை இல்லையோ, எங்கள் ஆயர் சகாயராஜ், ஏனைய ஆயர்கள், திருநிலையினர், உமக்கு சொந்தமான மக்கள் ஆகிய அனைவரையும் நம்பிக்கையிலும் அன்பிலும் உறுதி பெறச் செய்வீராக. நீர் விரும்பியபடி திருமுன்னிற்கின்ற இக்குடும்பத்தின் வேண்டல்களுக்கு கனிவுடன் செபிசாய்த்தருளும். கனிவுள்ள தந்தையே, எங்கும் சிதறுண்டு இருக்கும் உம்முடைய பிள்ளைகளை கனிவுடன் உம்மோடு சேர்த்து கொள்ளும். இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் உமக்கு உகந்தவராய் வாழ்ந்து இவ்வுலகை விட்டு சென்ற அனைவரையும் உமது ஆட்சியில் கனிவுடன் ஏற்றருளும். நாங்களும் அங்கு வந்து சேர்ந்து அவர்களோடு உமது ஆட்சியில் என்றும் மனநிறைவு அடைவோம் என எங்கள் ஆண்டவராய் கிறிஸ்து வழியாக எதிர்நோக்கியிருக்கின்றோம். இவர் வழியாகவே நீர் உலகிற்கு எல்லா நன்மையையும் வழங்குகின்றீர். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து வேண்டுவோம். விண்ணுலகிலிருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்லுகிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் நம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி
உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். தந்த இந்த அன்பான விருந்து என் வாழ்வின் அருமருந்து. இயேசு தந்த இந்த அன்பான விருந்து என் வாழ்வின் அருமருந்து. நினைவாக செய்யுங்கள் என்றார் இயேசு. நினைவாக செய்யுங்கள் என்றார் இயேசு. இயேசு என் இயேசு தந்த இந்த அன்பான விருந்து என் வாழ்வின் அருமருந்து. கனிகளை கொடுத்திடும் மாபெரும் இயேசுவின் உயிருடனாம். உயிரினை அளித்திடும் திருவுடனாம். உறவினை வளர்த்திடும் இறைவுடனாம். பிணிகளை நீக்கிடும் கனிகளை கொடுத்திடும் மாபெரும் இயேசுவின் உயிருடனாம். அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள் என்று அன்புடன் அழைக்கிறார் இயேசு. இயேசு என் இயேசு தந்த இந்த அன்பான விருந்து என் வாழ்வின் அருமருந்து. என் இயேசு தந்த இந்த அன்பான விருந்து என் வாழ்வின் அருமருந்து. மன்றாடுவோமா. ஆண்டவரே எங்கள் இறைவா, திருமகனின் உயர் மதிப்புள்ள உடலாலும் இரத்தத்தாலும் ஊட்டம் பெற்று புதுப்பிக்கப்பட்ட நாங்கள் உமது கனிவை கெஞ்சி கேட்கின்றோம். இறை பற்றுடன் நாங்கள் அடிக்கடி நிறைவேற்றும் இப்பலியின் பயனாக எங்கள் மீட்பை உறுதியாக கண்டடைய செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித ஆரோக்கிய அன்னை வழியாக கடவுளின் ஆசி பெற மன்றாடுவோம். ஆற்றலும் அன்புமிக்க இயேசுவை கையில் ஏந்தி
காலமெல்லாம் கடலோரம் காத்திருக்கும் புனித ஆரோக்கிய அன்னையே, இப்பேராலயத்தில் குடியிருக்கும் மது பிள்ளைகள் மற்றும் இணையதளம் சமூக ஊடகங்கள் வழியாக பங்கேற்கும் எல்லோரையும் ஆசிர்வதியும். இவர்களின் மனம் சோர்ந்து போகும்போது பால்கார பாலகனின் பால் குடத்தை பொங்க செய்தது போல் இவர்களின் மனங்களையும் மகிழ்ச்சியால் பொங்க செய்தருளும். இவர்கள் தோல்வியால் துவண்டு போகிற போது நடக்க இயலாத சிறுவரை நடக்க வைத்தது போல இவர்களையும் எழுந்து நடக்க வைத்தருளும். இவர்கள் துன்பக்கடலில் தத்தளித்து தடுமாறும் போது போர்ச்சுகீசிய ஆளுமைகளை கரை சேர்த்தது போல இவர்களையும் கரை சேர்த்தருளும். வரம் பெற்றுத்தரும் புனித ஆரோக்கிய அன்னையின் ஆசி என்னாலும் உங்களோடு தங்குவதாக. May Jesus touch you and heal you through the loving hands of his dear mother, Our Lady of Velanganni. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களுக்கு ஆசி அளிப்பாராக. அன்னையின் பரிந்துரையில் வாழ சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு